கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ரா புஸ்தகத்திலே 14 அதிகாரத்திலே 14வது வசனத்திலே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் என்று அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இது தாங்க முடியல. யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் அவங்களை திட்டணும் போல தோணுது, நல்லா கத்தணும் போல தோணுது, சண்டை போடணும் போல தோணுது, சிலருக்கு அடிக்கணும் போல தோணும். ஏன் ஏதாவது கிடைத்தால் அப்படியே எடுத்து அவர்களை சொருணும் போல தோணுது என்பார்கள். இதற்கு தான் வேத வசனம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதில் செய்வார். அதை உங்கள் கண்களாலே நீங்கள் காண்பீர்கள். உங்கள் எதிரிகள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். வேலை செய்கிற இடங்களிலோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், ஏன் உங்கள் சத்துரு வெளியே இருந்துதான் வரணும் என்று இல்லை. உங்கள் வீட்டாரை சத்துரு என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். ஆனாலும் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இது முடியாதுதான். தேவ பலத்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அப்படிதான் வாழ்ந்தார். நாமளும் அப்படியே வாழணும். நானே வழி, சக்தி, ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையன்றி பிதாவின் இடத்திலே ஒருவனும் வர முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? அவர் காட்டின வழியிலே நாம் நடக்க வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.